ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பட்ட அவமானத்திற்கு பதிலடி கொடுக்கும் நேரம்தான் இது. இந்த சாயப்பா சொல்வதை தட்டாமல் தெரிந்து கொள் என் செல்லமே. என் செல்லமே, உனக்கான எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொருவரும் அவர் வாழும் வாழ்க்கைக்கு அவரது எண்ணங்களே காரணமாகும். தான் புத்திசாலி, தான் பலசாலி, தான் பணக்காரன் என்று தன்னை ஒருவர் எண்ணிக்கொண்டால் அதுவே போலவே அவர் ஆகிறார். அதே போலத்தான் தான் ஒரு மக்கு ஏழை என்று எதிர்மறையாக எண்ணும்போது அவர் அப்படியே வாழ்ந்து விடுகிறார். எண்ணங்கள் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுகின்றன என்பது உன் மனதின் எண்ண ஓட்டத்தை வைத்துத்தான் சொல்ல முடியும். ஆகையால் தான் நான் சொல்வது என்ன தெரியுமா என் செல்லமே, உனக்கான எண்ணங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணம் போல்தான் வார்த்தைகளாக வருகின்றன, அவை செயல்களாக மாறுகின்றன. அதுவே மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்பது உண்மையான கருத்து என் செல்லமே. ஆகவே உனக்கான எண்ணங்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவை நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனை மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வித்திடும். ஒருவர் எண்ணும் எண்ணங்களுக்கு அவரே பொறுப்பு. எண்ணங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை முதலில் உனக்குள்ளேயே உணர வேண்டும். அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த மாதிரி நினைப்பதற்கு நான் பொறுப்பல்ல என்று யாருமே தட்டி கழிக்க முடியாது. நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே, ஒருவன் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் தான் ஒரு பணக்காரனாக வேண்டும் என்று விரும்பினால் அவன் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவனுடைய எண்ணங்களைத்தான். என்னாலும் ஒரு செல்வந்தன் ஆக முடியும் என்று தீவிரமாக அவன் நம்பினால் அவனுடைய செயல்பாடுகள் மாறும். அவனுடைய வாழ்வில் ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதை நோக்கி அவன் செல்வான். முடிவில் அவன் எண்ணியபடியே செல்வந்தனாகி விடுவான். எண்ணங்கள் அவனை அந்த அளவு உயரத்தில் கொண்டு போய் வைக்கும். மனதில் உள்ள எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என் செல்லமே. அதே போலத்தான் வாழ்க்கை என்றால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை. பிரச்சனைகள் தேவையில்லாமல் நம்மை சூழ்வதில்லை. அது எதனால் வருகிறது என்பதை முதலில் ஆராய்ச்சி செய்து அதன் வலிய போய் பிரச்சனைகள் சிக்காமல் இருப்பதே சிறப்பானதாக கருதப்படும். ஆகவே ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் நேர்மறை ஆற்றலும் எதிர்மறை விளைவுகளும் உண்டே. அதை சரிவரை கையாள வேண்டும். அதை கையாள பழகி கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக நமது வேலைகளை செய்து வந்தாலே போதுமானது. நமக்கு சம்பந்தமில்லாத தேவையில்லாத அனாவசிய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்தாலே, நமது வேலையை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். புரிகிறதா என் செல்லமே? இந்த சாயப்பாவை நம்பி என்னிடத்திலேயே ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லை? அது கர்ம வளங்களின் ஆதிக்கம். சூழ்நிலைகளில் மாறுதல் ஏற்பட்டால் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் சில காலம் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அவையெல்லாம் ஏன், எதற்காக? ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக, அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்றுதானே அர்த்தம். பொறுத்திரு, காத்திரு, அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது. நிச்சயம் ஒரு நாள் இந்த சாயப்பா உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. துயரங்களையும் துன்பங்களையும் தருகிற நான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையையும் உனக்கு வழங்கி வருவேன். நான் உன்னுடன் இருக்கும் பட்சத்தில் எதற்காகவும் கடுகளவும் கூட ஒரு நாள் கலங்கக்கூடாது. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை பொறுமையாக சொல்லு, பெருமையாக எடுத்துக்கொள். ஆகவே நான் சொல்படி கேட்டு நடந்தால் உனக்கான கஷ்டகாலங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் என் செல்லமே. உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் என்றும் இருப்பேன். உன் வழிகளை நான் மாற்றுவேன். என் செல்லப்பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன்.
ஒவ்வொரு உறவுகளாலும் சில இடங்களில் நீ ஏமாற்றப்படுகின்றாய். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள், அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள். அதை நினைத்துத்தானே கவலைப்படுகிறாய்? கவலைப்படாதே. உனக்கான உறவை, சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மன உறுதியே இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும். கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும். நிதானம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள். 1000 உண்மைகளை நீ பொய்யாக்கலாம், 1000 பொய்களை நீ உண்மையாக்கலாம். ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது. உன் சாயப்பா சொல்வது உண்மைதானே? விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓட கற்றுக்கொள். வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது. ஆம் செல்லமே, எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது என் செல்லமே. நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மற்றவர்களுக்கு நீயே வழியச் செய்யும் 3 விஷயங்களை நான் சொல்கிறேன். அது என்ன தெரியுமா? அறிவுரை, உதவி, அன்பு. ஆம், உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரி என்றால் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டுமே என்று உழைத்து வாழ்வதே உனக்கான சிறந்ததல்லவா? கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. கவலைகள் எங்கிருந்து வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது. நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும். உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே. வெற்றி வர வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்க்கையில் தோற்றத்திற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவது உறுதி, உறுதி, உறுதி என் செல்லமே. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து செயல்படு. ஆகவே நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட? உன்னை ஏமாற்றியவர்களும் நன்றாக வாழும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? கஷ்டங்கள் இருக்கும், அதன் பின்பார். என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று நிச்சயமாக மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பேன் உன் சாயப்பா. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.